லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The Gospel according to Luke chapter 2 and verses 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today Christ the Lord Jesus Christ is born in the city of David. நேற்று பிறந்தார் என்று வேத புத்தகம் சொல்லவில்லை. The Bible doesn't say he was born yesterday. நாளை பிறக்கப் போகிறார் என்று வேத புத்தகம் சொல்லவில்லை. Neither does the Bible say he will be born tomorrow. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For to you is born this day in the city of David a savior who is Christ the Lord. வருஷத்தின் 365 நாட்களும் இயேசுவானவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். The good message is we have to keep preaching the gospel that Jesus Christ is born all through the 365 days. தேவன் மனிதனாக பிறந்த இந்த நல்ல செய்தியை 365 நாளும் நாம் அறிவிக்க வேண்டும் என்ற உண்மையை இந்த திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. The scripture verse teaches us that we have to announce the gospel to the world all 365 days that Jesus is born in this world. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். A savior, the Lord Jesus Christ, who is Christ the Lord, is born in this day in the city of David. நேற்று நம்மை உண்டாக்கின கடவுள் அவர். He is the Lord who created us yesterday. நாளை நம்மை நியாயந்தீர்க்க போற கடவுள் அவர். He is the very same God who is going to judge us tomorrow. இன்று அவர் தாவீதின் ஊரிலே நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். But today he is born in the city of David for you and me. இந்த வருஷத்திலே இந்த மாதத்திலே இந்த தேதியிலே பிறந்தார் என்பதை வேத புத்தகம் சுட்டிக்காட்டவே இல்லை. The Bible doesn't say that Jesus was born on this day, on this month, or on this year. ஒவ்வொரு நாளும் மனுக்குலத்துக்கு தேவன் மனிதனாக வந்த செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த திருவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. The scripture verse teaches us that we have to preach the gospel of the birth of Lord Jesus Christ on every day. இன்று என்ற வார்த்தை நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. On this day the word of the Lord is a real blessing to us. இன்று அவர் நமக்காக மனிதனாக இந்த பூமியில் வந்தபடியால் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த கள்ளனுக்கு அவர் சுட்டிக்காட்டினார். Because he came on this day to this world, he was able to say to the thief by the right side, today you shall be with me in paradise. நேற்று அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியாதவன். He was not able to be with the Lord Jesus Christ yesterday. இன்று அவரோடு கூட இருக்காவிட்டால் நாளை அவருடைய நிலவரம் பரிதாபமாக முடிவடையும். If he is not with Jesus on this day, tomorrow his state would be miserable. இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் நல்ல நற்செய்தி அவனுக்கு அறிவித்தார். He said to the Lord Jesus Christ, on this day you shall be with me in paradise. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறபடியால் இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்ற நல்ல செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. Because he is born in the city of David, the good news was preached to him about the birth of the Lord Jesus Christ. நேற்றுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருந்தது. Yesterday his life was wretched and miserable. இன்று அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். But today he has the experience to be with the Lord in paradise. இல்லை என்றால் நாளை அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருந்திருக்கும். Otherwise tomorrow his life would be miserable. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனாக வந்த செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Every day we have to preach the good news that the birth of the Lord Jesus Christ. அந்த ஆசீர்வாதம் தான் இந்த கல்லுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொண்டு வந்தது. That blessing was brought into this man's life that on this day Christ the Savior was born to you. அவருடைய வாழ்க்கை நேற்று மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் அவன் இன்று இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Though his life yesterday was miserable, but today his life is blessed because he is with Jesus. அதற்கு தேவ பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. For which reason the fear of the Lord was in his life. பக்கத்து கள்ளனை பார்த்து சொல்லுகிறான், நீ தேவனுக்கு பயப்படவில்லையா என்று அவன் சொல்லுகிறான். He looking unto the other thief said, don't you fear God? அவனுக்கு தேவ பயம் அவனுடைய வாழ்க்கையிலே குடிகொண்டிருந்ததாக வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. The Bible says the fear of the Lord was in his life. நாம் தக்கபடி தண்டிக்கப்பட்டோம், அவருடைய தண்டனை தகாததாக இருக்கிறதே என்று அவன் சுட்டிக்காட்டுகிறான். He said to the other thief, we are righteously punished, but this man here hangeth for no reason of his own. அவர் தகாததொன்றும் செய்யவில்லை. He did not do anything which was unrighteous. நாம் தக்கபடி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். But we are rightly condemned. தன்னுடைய குற்றத்தை குறித்து உணர்வு அந்த கள்ளனுக்கு இருந்தது. This thief had a conviction about his errors. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய அறிவை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான். He was able to gain in his life the kingdom of God
and its righteousness. தேவ பயமுள்ள ஒரு கள்ளன். He was a thief with God's fear in his தன்னுடைய life. குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தனக்கு இருக்கிறது என்ற உணர்வுள்ள ஒரு கள்ளன். He had a conviction in his life that he was punished for no reason of his. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பற்றி நல்ல முறையிலே அவன் அறிந்த ஒரு கள்ளன். He was able to understand God's kingdom and his righteousness. நேற்று தன்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. But yesterday his life was wretched. ஆனால் இன்றைக்கு அவன் இயேசுவோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். But today he had a life to be with God. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today on this day Christ is born to you in the city of David. இன்றைக்கு நீ என்னிடத்தில் கூட பரதேசில் இருப்பாய் என்ற பாக்கியத்தை அந்த கள்ளன் பெற்றுக்கொண்டான். He received the promise that on this day you shall be with me in paradise. மனுக்குலம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Man must every day receive the Lord's blessing in his life. அதற்காக தான் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Which is the reason why Christ the Savior is born to us in the city of David. ஒவ்வொரு நாளும் மனிதன் தேவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Every day man must gain favor with God. ஒவ்வொரு நாளும் மனிதன் பரதீசில் தேவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Every day man must abide with God in paradise. அதற்காக இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For which reason Christ the Savior is born for us in the city of David. இயேசு சகேயுவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். The Lord Jesus said to Zacchaeus that today I must abide with you. நேற்று அவருடைய வீட்டிலே தங்க முடியாதை குறித்து அவர் வேதனைப்படுகிறார். He was sorrowful because he was not able to be with him yesterday. இன்றைக்கு அவருடைய வீட்டிலே தங்காவிட்டால் நாளை சகேயுடைய வீட்டிலே தங்குவதற்கு எந்த சந்தர்ப்பம் இல்லை. If today he is not able to abide, then tomorrow the possibility is very low. சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். Zacchaeus, come down, I must abide with you on this day. அவன் இயேசுவை காண வாஞ்சை உள்ள ஒரு மனிதன். He was a man interested to know about Jesus. அதற்காக அவன் காட்டத்தி மரத்திலே ஏறினான். For which reason he climbed a wild sycamore tree. அவன் இயேசுவை காண்பதற்கு முன்பாக இயேசு அவனை கண்டு கொண்டார். Before you could recognize Jesus, Jesus identified him. ஆகவே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவர் சொல்லுகிறார். For which reason Jesus said, salvation has come to your house on this day. நேற்று தினத்திலே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருவதற்கு இந்த வழி இல்லை. Yesterday there was no situation for salvation to come into that house. இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை என்றால் நாளை இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரவே முடியாது. If today there is no salvation, tomorrow there can be no salvation at all. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். On this day I must be with your home. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. Salvation has come to you on this day. இயேசுவை காணக்கூடிய ஒரு வாஞ்சை அவருடைய வாழ்க்கையிலே குடிகொண்டிருந்தது. A desire has been put in his life to see the Lord on this day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ரட்சிப்பு உண்டாக்கப்பட வேண்டும். Every day salvation must come to their home on everyday basis. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Every day man must be saved continuously. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். The Lord Jesus must abide in your home on everyday basis. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். Today I must abide in your home. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டும். Salvation must come to your home on this day. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For a savior is born to you in the city of David. தேவனை காணக்கூடிய வாஞ்சை இருக்கும்போது தேவன் நம்மை அதற்கு முன்பாகவே காணக்கூடியவராக இருக்கிறார். When we have a desire for God, God comes down to us before we can see him. ஒவ்வொரு நாளும் தேவனை காணக்கூடிய வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். Every day the desire towards God must increase. நாம் அவரை காண்பதற்கு முன்பாக அவர் நம்மை காணக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். He is a good God who beholds us before we can recognize him. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே தங்க ஒரு வாஞ்சையுடையவராக இருக்கிறார். He desires to abide with us on every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். He desires to save us on every day. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For to you is born on this day in the city of David a savior who is Christ the Lord. இந்த நாளிலே நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். On this day we must receive his blessing into our lives. நேற்று அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவில்லை. Yesterday that was not found in us. நாளை இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. Even tomorrow that's not going to be us. இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். This day we must receive the blessing from the Lord. இன்றைக்கே இயேசு நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டும். This day the Lord must abide in our home. இன்றைக்கே மனுக்குலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the day of salvation. இன்றைக்கே மனிதன் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the day of blessing. காலதாமதம் பண்ணினால் அவன் நியாய தீர்ப்பை அவன் அடைந்து கொள்வான். Delay would bring judgment into our lives. மதிகேடனே, இன்று உன் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? Oh thou fool, if your soul is departed from your life, whose would all these gaining be? நேற்று உன் ஆத்துமாவை நான் எடுக்கவில்லை. Yesterday I did not take your soul. இன்று உன் ஆத்துமாவை எடுத்தால் நாளை உன் நிலவரம் எப்படி ஆகும்? If today I remove your soul, what would be your state tomorrow? அவன் நாளை தினத்தையும் அதுக்கு பிந்தின நாட்களை குறித்தும் அவன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறான். He was happy about tomorrow and the days to come. நாளை தினம் நம்முடைய நாள் அல்ல. Tomorrow is not ours. இன்று நம்முடைய ஆத்துமாவை எடுத்துக்கொண்டால் அவன் சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? If today the Lord removes our soul, then what would happen to all our gaining? நாளைக்காக நாம் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Tomorrow is not our botheration. நாளை தினங்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நாம் எதையும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. We need not gather and bother for tomorrow's rejoicing. அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கும் மதிகேடன். He was a fool who had a thrift for more years to come. அவருடைய வாழ்க்கையிலே நாளையும் மறுநாளையும் அவன் மகிழ்வாக அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான். He was counting tomorrow and the day after with joy. இந்த இரவிலே உன் ஆத்துமாவை நீ எடுத்துக்கொண்டால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? If tonight I take your soul out of your body, what would all these things happen to? ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பை தேவன் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். The Lord had been warning him on every day. இந்த இரவிலே உன் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டால் உன் நிலவரம் நாளை எப்படி உள்ளதாக இருக்கும்? If today the Lord takes our soul, what is going to be our state tomorrow? இந்த நாளில் தானே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். On this day we must correct our lives. நாளை ஒரு நியாயத்தீர்ப்பு நாளாக இருக்கிறது. Tomorrow is a day of judgment. நாளை நம்முடைய நாட்கள் அல்ல. Tomorrow is not ours. இந்த நாளிலே தேவன் நம்மை எச்சரிக்கும் போது நாம் எச்சரிப்பிழந்து அவருக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். On this day we must be convicted through the warning sound of the Lord. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் அறிந்தால் நலமாயிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். The Lord Jesus Christ, even on this day, if you can be convicted with the things of your peace, it would be good. இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார். He had a day of accounting for the people of Israel. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்தால் நலமாயிருக்கும். Even on this day, if you can recognize the things of peace to your life, it would be nice. இந்த நாளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். This is the day the Lord gives to the Israelites. இயேசு பவனி வந்த இந்த நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாக இருக்க அவர் சொல்லுகிறார். He said to the people of Israel, the day of his procession was a big joy to the people of Israel. முந்தின நாட்களை அவர்கள் கடத்தி விட்டார்கள். The days back were all wasted in vain. நாளைய நாட்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. The day tomorrow is written for judgment. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்தால் நலமாயிருக்கும். On this day, if you can know the things of peace, it would be good to you. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For to you is born on this day in the city of David a savior who is the Lord Christ. இதே இரட்சணை நாள், இதே அனுக்கிரக காலம், இந்த நாளிலே நான் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the day of salvation. This is the day of grace. We must receive salvation and mercy from the Lord. இந்த நாள் தவறினால் நாளை நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். If we miss on this day, then tomorrow is going to be miserable for us. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்தை ஏற்றவர்கள் அறிந்தால் நலமாயிருக்கும் என்று வேதனைப்படுகிறார். He said to him, on this day, if you can recognize the things of peace, then it would be good. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாளை நாட்களிலே அவர்களுக்கு வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை அவர் அறிந்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். He was shedding tears, recognizing the days ahead, which is of great judgment. இந்த நாளிலே நீ சமாதானத்தை பெற்றுக்கொள். This day receive peace. இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள். This day set right your life. நாளை தினத்திலே ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை நீ சந்திக்க வேண்டும். For tomorrow is a day of judgment for நேற்று you. தினங்களை உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்தி விட்டாய். Yesterday was wasted in vain. இன்றைக்கு ஒரு நாளை உனக்கு கிருபையாக நான் தந்திருக்கிறேன். This day is the day of grace. இந்த நாளிலே நீ சமாதானத்தை நீ பெற்றுக்கொள். This day receive your grace. இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள். This day correct your life. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For on this day in the city of David, Jesus a savior is born. இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்கும்போது உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று பவுல் சொல்கிறார். Paul says, recognize the voice of the Lord, harden not your heart on this day. இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில், If you hear the voice of the Lord on this day, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம். harden not your heart on this day. தேவ சத்தம் கேட்கக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We must correct our life on this day
when we hear the voice of the Lord. தேவன் நேற்று நம்மோடு அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணவில்லை. The Lord did not put his voice yesterday to be heard. நாளை தினம் அவருடைய சத்தம் கல்லறைகளில் தான் தொனிக்கும். Tomorrow his voice will be hearkened in the sepulchres. இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்த வேண்டாம். On this day when we hear the voice of the Lord, harden not your hearts towards the Lord. ஆதாமை பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். The Lord looking at Adam said, Adam, where art thou? தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து நான் ஒளித்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். But Adam said, I heard the voice of the Lord, I was terrified and I hid myself in the bushes. தேவனுடைய சத்தம் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. The voice of the Lord was a blessing to him on yesterday. இப்போது அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். But today he says to the Lord, I was terrified when I heard your voice. அவன் தலையிலே கிரீடம் இருந்தது. There was a crown upon his head. அந்த கிரீடத்தை சாத்தான் வாங்கிக் கொண்டான். Satan took it out of his head. இப்போது சாத்தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வெட்கத்தை உடுத்தி விட்டான். But today to Adam and Eve, Satan has clothed shame and nakedness. இந்த நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பினால், If on this day hearken his voice, repent and turn towards him. நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தாதவர்களுக்கு ஒப்பு கொடுத்தால், When we don't harden our heart and turn towards the Lord in conviction. சாத்தானுக்கு வெட்கத்தை உடுத்தி நம்முடைய தலையிலே கிரீடம் பூக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says Satan will be put to shame and crown will come down on our heads. இந்த நாளிலே அவருடைய சத்தம் நமத்திலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. On this day the voice of the Lord is ringing in our midst. ஆதாமுடைய சத்தத்தை கேட்கும்போது அவன் வெட்கத்தை உடுத்தி இருந்தான். He was clothed with shame when the Lord spoke to him yesterday. அவன் தலையில் இருக்கிற கிரீடத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டான். Satan took away the crown that was upon his head. இந்த நாளிலே சாத்தானுக்கு வெட்கத்தை உடுத்தும்படியாக, But on this day that the Lord may crown Satan with shamefulness. அவன் நம்மிடத்திலிருந்து எடுத்த கிரீடத்தை நம்முடைய தலையிலே பூக்க செய்யும்படியாக, And to put on our heads the crown that we had missed days gone by. அவருடைய சத்தத்தை இந்த நாளிலே நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hearken to the voice of the Lord, harden not your heart, be convicted and repent and turn towards him, and that is where we are crowned by the Lord. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த நாளிலே தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது இப்போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று அவர் சொல்லுகிறார். Moses looking at the people of Israel, he said, if you hearken to the voice of the Lord on this day, all the blessing that is pronounced to you on this day shall come to pass upon your lives. நேற்று அவருடைய சட்டங்களையும் அவருடைய உபதேசங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லவில்லை. Yesterday the Lord did not preach, announce the gospel or the laws to them. நாளை தினத்திலே அந்த உபதேசங்கள் சட்டங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட போகிறதில்லை. Tomorrow even it's not going to be repeated once again. இன்று நான் உனக்கு விதிக்கக்கூடிய தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி நீ நடந்தால் இப்போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். If on this day, if you hear and walk by the laws and precepts which is laid down to you, then the blessing which is pronounced shall come to you. தேவனாய கர்த்தருடைய கட்டளையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்து பலிக்கும். When I pronounce the blessing will come and lay down on your head. இன்றைக்கு நாம் நம்முடைய சரிப்படுத்திக் கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். This is the day of correction, and let's receive the blessing of the Lord in our lives. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For to you is born this day in the city of David a savior who is Christ the Lord. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, for to you who is Christ the savior is born. கர்த்தர் என்ற வார்த்தைக்கு பரிசுத்த ஆவி பெறாதவன் அதை உச்சரிக்க கூடாது என்று பவுல் சொல்கிறார். Paul writes in his letters saying those who do not have the Holy Spirit cannot claim the lordship of Jesus. கிறிஸ்து என்று சொன்னால் உங்களை அபிஷேகிக்கிறவர். Christ means the one who anoints your life. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களை அபிஷேகிப்பார். Today Christ the Lord will anoint you. நாளை அந்த அபிஷேகம் உங்களுக்கு இல்லை. Tomorrow that anointing is not there for you. நாளை அந்தி கிறிஸ்துடைய நாள். Tomorrow is the day of Antichrist. இன்றைக்கே கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். This day Christ the Lord wants to anoint you. அபிஷேகம் இல்லாதபடி அவரை கர்த்தர் என்று நீ சொல்ல முடியாது. Without anointing you cannot claim the lordship of Jesus Christ. கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகிக்கிறவர் என்று பொருள். The word Christ means anointer.
இன்று அவர் நம்மை அபிஷேகிக்க கூடியவர். On this day, He is able to anoint you. இந்த அபிஷேகம் இன்றைக்கு நமக்கு இல்லை என்றால் நாளை அந்தி கிறிஸ்துவை நாம் போய் வணங்க வேண்டும். If on this day this anointing doesn't rest in your life, then tomorrow you will have to bow down before the Antichrist. இன்றைக்கே கிறிஸ்து நம்மை அபிஷேகிக்கிறார். This is the day of anointing. அபிஷேகத்தினாலே அவர் கர்த்தர் என்று நாம் தைரியமாக நாம் சொல்ல முடியும். In that anointing we can boldly confess that Jesus is the Lord. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்த காரணம் என்ன? What is the reason for to you a savior or is Christ the Lord is born in the city of David? இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரத்தை இன்றைக்கே நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். This is the day of unction and this is the day of redemption as well. இன்றைக்கு நம்முடைய சரீரம் மீட்கப்படாவிட்டால் நாளை தினத்திலே அவன் அந்த சரீரத்தை சித்திரவதை பண்ணி அவன் கொல்லுவான். If on this day you don't quicken and redeem your bodies through the unction, tomorrow is the day of torment. இன்றைக்கே அந்த சரீரத்தை நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். This is the day of redemption. இயேசுடைய பிறந்த நாளை பற்றி சுட்டிக்காட்டப்படாத போல அவருடைய ரகசிய வருகை குறித்தும் சுட்டிக்காட்டப்பட முடியாது. Even as the birth of the Lord Jesus Christ is not mentioned, even his second coming is not mentioned. அவர் நாளை வருவார் என்று சொல்லப்படவில்லை. It doesn't say tomorrow he will come. அவர் நேற்று வந்தார் என்று சொல்லப்படவில்லை. The Bible doesn't even say that he came yesterday. அவர் ஒவ்வொரு நாளும் வரக்கூடியவராக இருக்கிறார். The Bible says he comes today. That means every day. இன்றைக்கே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the day of receiving the Holy Ghost. இல்லை என்றால் நாளை அந்தி கிறிஸ்துவை நான் வணங்க வேண்டியது வரும். Or tomorrow we have to bow down before the Antichrist. இன்றைக்கே சரீரத்தை நான் மீட்டுக்கொள்ள வேண்டும். This is the day of redemption. இல்லை என்றால் நாளை சரீரம் சித்திரவதை பண்ணி கொல்ல வேண்டியது வரும். Or tomorrow is the day of torment for your bodies. அந்தி கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை கொன்று போடுவார். Antichrist will torment our bodies. இன்றைக்கே நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். This is the day of anointing. இன்றைக்கே நம்முடைய சரீரத்தை நாம் மீட்டுக்கொள்வோம். This is the day of redemption. இன்றைக்கே அவருடைய வருகை இருக்கிறது. This is the day of his coming. நாளை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டாம். Tomorrow is not the day that we should expect. நாளை நம்முடைய நாள் அல்ல. For tomorrow doesn't belong to us. இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தின் பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the day of his perfect blessing. நேற்று தினத்திலே அந்த அபிஷேகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. Yesterday the anointing was not given to the people of Israel. இந்த நாளில் தான் அந்த அபிஷேகம் நமக்கு வாக்குத்தத்தமாய் வந்திருக்கிறது. This is the day of the promise of the Holy Ghost in our lives. நேற்று தினத்தில் அபிஷேகம் இல்லாதபடினால் அவர்கள் நற்சாட்சியை பெற்றாலும் வாக்குத்தத்தத்தை அடையவில்லை. Yesterday though the anointing was there, they did not receive the Holy Ghost. Therefore the gospel was not preached to them. கிறிஸ்துவுக்கு முன்னோடியான பரிசுத்தவான்கள் நேற்றைய தினத்திலே அவர்களுக்கு அபிஷேகம் இல்லாமல் இருந்தது. The forerunners of Christ Jesus yesterday, they missed the blessed experience of unction. அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போய்விட்டார்கள். By faith they had a good testimony, but they were not able to partake the promised possession. தூரத்திலே கண்டு அணைத்துக் கொண்டு அந்நியர் பரதேசம் என்று ஓட்டத்தை முடித்தார்கள். Afar they saw, embraced it by faith and confessed that they are strangers and pilgrims to this world. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய சாட்சியின் கூட்டங்களை நாம் அலங்காரமாய் நாம் காண முடியும். Hebrew chapter 11 we can find the clouds of witnesses with great testimonies. நேற்று தினத்திலே விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றவர்கள். Yesterday they were all by faith acclaimed and honored with faith heroes. நேற்று தினத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. Yesterday the Lord Christ did not bestow on them the blessings of the unction. இன்றைக்கே கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் நம்மை அபிஷேகிக்கிறார். This is the day where Christ the Lord anoints your head. இன்றைக்கே நம்முடைய சரீரத்தை மீட்கக்கூடிய வல்லமையை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். This is the day to receive the power to quicken our bodies for resurrection. அந்த அபிஷேகத்தினாலே அவர்களை காட்டிலும் மேலான சாட்சியை தேவன் நமக்கு தருகிறார். Through that anointing we can receive a better testimony than the forerunners of Christ Jesus. நற்சாட்சி பெற்ற அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள முடியவில்லை. Those who had good testimony were not able to acclaim or get hold of the promised possession. இந்த நாளிலே இன்றைக்கு பரிசுத்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியால் இரத்த சாட்சியாக ஜீவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. Because he has given his unction in our lives on this day, we can die as martyrs for Christ Jesus. நேற்றைய பரிசுத்தவான்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. Yesterday's saints were not able to lay down their life. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து தாவீதுவின் பிறந்தபடியால் நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். But today because the Savior Christ the Lord is born,
in the city of David, we have the anointing to lay down our lives. இன்றைக்கே நாம் இரத்த சாட்சியாக நாம் ஜீவிக்கக்கூடிய அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். This is the day to receive the power to die as martyrs for the Lord Jesus. நாளைய இரத்த சாட்சி முதலிடத்துக்கு நம்மை கொண்டு போகாது. Tomorrow's martyrs are not qualified for the better position. பரிபூரணத்தின் இரத்த சாட்சி இன்றை தினத்துக்குரியதாக இருக்கிறது. The martyrs of perfection is on this day. இன்றைக்கே அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருகிறார். This is the day of anointing. இன்றைக்கே இரத்த சாட்சியின் அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். This is the experience of laying down our life for the Lord. இன்றைக்கே இந்த சரீர மீட்பின் அனுபவத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். This is the day of redemption of our bodies. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். For on this day Christ the Lord is born to you in the city of David. பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லாதபடி தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? What is the reason in this portion it is not said he was born in Bethlehem but in the city of David? இயேசு கிறிஸ்து பிறந்ததை அவர்கள் பார்க்க போக வேண்டும் என்றால் தாவீதின் ஊர் ஒரு குக்கு கிராமம். If they want to see the Lord's birth, then we must know the city of David is a very remote village. பெத்லகேமிலே பிறந்தார் என்றால் அந்த ஊர் ஒரு குக்கு கிராமம். If the Bible says he is born in Bethlehem, Bethlehem is a very remote village. வேத புத்தகம் சொல்கிறது யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே அது சின்னது. The Bible says Bethlehem is little town among the thousands of Judea's cities. நம்முடைய தேவன் 10,000களிலும் அவர் சிறந்தவர். Our Lord is better than 16,000. ஆனால் இந்த பெத்லகேம் என்ற குக்கு கிராமம் யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே மிகவும் சின்னது. But Bethlehem is a little town among the cities of Judea. அந்த குக்கு கிராமத்திலே பிறந்த தாவீது இஸ்ரவேலின் மகாராஜாவாக மாறிவிட்டான். The Lord Savior who was born in this remote village became the majestic king of Israel. இப்போது அந்த பெத்லகேம் குக்கு கிராமம் அல்ல. No more Bethlehem is a remote village. அது மகாராஜாவின் ஊராக இருக்கிறது. This Bethlehem little town becomes the city of the great king. இஸ்ரவேலை அரசாட்சி செய்த மகாராஜாவின் ஊர் அந்த ஊர். The city where the majestic king of Israel reigned and ruled. அந்த குக்கு கிராமம் இன்றைக்கு மகாராஜாவின் ஊராய் வந்திருக்கிறது. That remote city has today become the city of the majestic king. ஆகவே தேவகுமாரனை பார்க்க யாரும் போகலாம். There or anybody can go there to behold the Son of God. தேவகுமாரனை பார்ப்பதற்கு அந்த ஊருக்கு போவதற்கு எந்த தடைகள் இல்லை. There is no hindrances, obstacles or anything short to see the king of Israel. இன்றைக்கு இஸ்ரவேலின் மகாராஜாவுடைய ஊராக இருக்கிறபடியால் அந்த ஊர் முன்னே உள்ள குக்கு கிராமம் போல் இல்ல. But because the king of Israel is born, it's no more a remote village but a city of David. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். This day a savior is born to you on the city of David. தேவகுமாரனை போய் பார்ப்பதற்கு எந்த விதமான தடை இல்லை. அந்த கிராமம் ஒரு மேன்மையான கிராமமாய் மாறிவிட்டது. No more there is hindrances, but it has become it's a popular city with all facilities to go see the king. இந்த யூதேயாவில் உள்ள இந்த குக்கு கிராமம் இந்த மேன்மையான ஒரு இடமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? What is the reason this Judea, the Bethlehem has become such a popular town among Judea? இஸ்ரவேலின் மகாராஜாவின் ஊராய் மாறுவதற்கு காரணம் என்ன? What is the reason this little town has become the city of the great king? தாவீது சின்னவன் என்றும் எளியவன் என்றும் வேதம் சுட்டி காட்டுகிறது. The Bible says that David is a little and small. தன்னை சின்னவன் என்றும் எளியவன் என்றும் அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். David was confessing that he was a little man. He was a small man. இந்த குக்கு கிராமத்தில் இருக்கிறவனை இஸ்ரவேலின் மகாராஜாவாக மாறினதற்கு அவன் சின்னவனாகவும் எளியவனாக இருந்ததுதான் காரணம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. The Bible says the very reason why this remote town became the city of the king was David, the man behind the city, was small and he confessed that he was little. சின்னவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை சிங்காசனத்திலே உட்கார செய்து விட்டார். The Lord says he picks the little from the dust and the small from the dung and places him upon the pinnacle of the crown. நம்முடைய சின்ன குக்கு கிராமம் ஒரு பெரிய சிட்டியாக மாற வேண்டும் என்றால் நாம் சின்னவன் எளியவன் என்ற அந்த அனுபவத்தை நம்மளுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். If we must become popular and the city of the great king, then we must keep in our lives the experience of little and small. சின்னவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை அவர் குப்பையிலிருந்து அவர் உயர்த்தி இருக்கிறார். For he has lifted the small from the dust and the poor from the dunghill and placed him in a pinnacle. யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே குக்கு கிராமம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு செழிப்பான இடமாய் மாறிவிட்டது. Bethlehem in Judea, a little place, today has become
a popular city of David. அது இஸ்ரவேலின் மகாராஜாவிக தாவீதின் மூலமாகத்தான் அந்த செழிப்பு அந்த குக்கு கிராமத்துக்கு கொண்டு வந்தது. That little town gained popularity because of David, a small and a little man. தன்னை சிறியவன் என்றும் எளியவன் என்றும் தன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து இஸ்ரவேலின் மகாராஜா என்ற சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான். He laid down his life as small and as little and rose to the position of the throne of Israel. சின்னவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். For the Lord lifts up the poor out of the dust and the needy out of the dunghill. இந்த மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாக மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குப்பை என்று நாம் எண்ண வேண்டும். If this body which is dust must become a glorious body, then you must consider all things that are around us as rubbish. இந்த பூமியின் புழுதியிலிருந்து நாம் உண்டாக்கப்பட்டவர்கள். For we are made out of the dust of the earth. நீ மண்ணா இருக்காய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தேவன் ஆதாமை பார்த்து சொல்லிவிட்டார். The Lord said to Adam, thou art dust and thou shalt return to dust. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த உலக பொருட்களை குப்பையாக எண்ண அவர்களால் முடியவில்லை. Old Testament people, they were not able to consider the material things of this world as rubbish. புதிய ஏற்பாட்டிலே நாம் இந்த உலக எல்லா காரியங்களையும் குப்பை என்று எண்ணுகிறபடினால் உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But in the new covenant, because we count everything as rubbish and dung, we are positioned for something better. பவுல் சொல்கிறார், எப்படியாவது நான் உயிரோடு எழுப்பப்படும்படியாக நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று அவர் சொல்கிறார். Paul says that somehow that I may attain the resurrection, I count everything as rubbish and as dung. ஒரு மகிமையான சரீரத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். On this day we must receive a glorious body. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். For on this day in the city of David a savior who is Christ is born. தாவீது ஒரு உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை பெற்றவன். David received a resurrection power. அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி தேவனுடைய சமூகத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறவன். David counted the presence of Lord as more precious than anything else of this world and counted every other thing as rubbish and dung. ஒன்றை கேட்டேன், என்னுடைய ஆலயம் தான் எனக்கு போதும், அங்கே நான் தங்கி He இருப்பேன். said to the Lord, one thing I asked of the Lord, I would remain steadfast in his temple. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணக்கூடியவன் தாவீது. David is a man who counted every other thing as rubbish and dung. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவர் சிங்காசனத்திலே வைத்திருக்கிறார். For he lifts the poor from the dust and places them on the crown. இந்த நாளிலே நம் மண்ணான சரீரம் ஒரு மகிமையான சரீரமாக மாறும்படியாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று நாம் எண்ண வேண்டும். But on this day, that this body which is dust, that it might become a resurrected glorious body, count everything as rubbish. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Is born in this day in the city of David a savior who is Christ the Lord. தாவீதைப் போல நாம் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணும்போது மகிமையான சிங்காசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். As David, when we count everything as rubbish and dung before the Lord, then we can also be placed on the throne like David. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கவில்லை. The Old Testament people were short of this experience. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் லேசாக குப்பையாக எண்ண முடியும். But in the New Testament, by the grace of the Lord, we can count everything as little, as poor and simple. ஒரு பக்கத்திலே சொன்னால் இந்த பூமி வெந்துருகி குப்பையாக சாம்பலாக போக இருக்கிறது. One side, the world and the things of this world is going to melt down and become nothing. அந்த அறிவு நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மை குப்பை என்று எண்ணி உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When that revelation or light comes into us, we count everything as rubbish and we are there for resurrection. இன்னொரு பக்கத்திலே நாம் பலியாக்கப்பட்டு நம்மை குப்பையாக சாம்பலாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். On the other side, we lay down our lives as a sacrifice and we become ashes before the Lord. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆட்டை பலி செலுத்துவார்கள், தங்களை பலி செலுத்த அவர்களால் முடியவில்லை. Old Testament people, they can sacrifice a goat or a sheep, but their lives they cannot lay down. கொழுமையான ஆட்டை தேவனுக்கு பலி செலுத்தின ஆபேலை காயின் பலியாக்கினபடியினால் அவருடைய இரத்தம் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. Abel, who offered unto the Lord a fatty lamb, he was sacrificed by Cain his brother, and his blood was crying unto the Lord. ஆண்டவருக்காக பல காரியங்களை பலியாக்குவார்கள், தங்களை பலியாக்க அவர்களால் முடியாது. Old Testament people, they will bring lot of things to the Lord and put it towards the Lord, but their lives they cannot lay down for the Lord. புதிய ஏற்பாட்டிலே இயேசு தம்மை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நாம் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அவரில் அன்பு கூர வேண்டும். But in the new covenant, as Jesus laid down his life as a sacrifice and offering,
we too must follow his steps in offering us as sacrifice and offering. தாவீதுக்குள்ளே அந்த அன்பு இருந்தபடினால் அவனை சிங்காசனத்திலே உயர்த்தினார். David, because he had that love in his heart, the Lord raised him to the position of the throne. சர்வாங்க தகன பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக நம்மை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து சாம்பலாக வேண்டும். As a burnt offering, as a food offering, as a whole offering, we must lay down our life for the Lord and be qualified for the throne. நாம் பலியாக்கப்படும் போது கண்டிப்பாக உயிர்த்தெழுதலையும் சிங்காசனத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். When we lay down our life for the Lord, we can claim the throne and the resurrection. அந்த சிங்காசனத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு அவர் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். This day is born in the city of David that he may receive the throne. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அபிஷேகம் கொடுத்த பின்பு அந்த அபிஷேகம் அவனுக்கு மேன்மையான அனுபவத்தை சிருஷ்டித்தது. That experience brought in him a better lifestyle after receiving the unction. இந்த நாளிலே கர்த்தராகிய கிறிஸ்து நம்மை அபிஷேகித்து அவரை கர்த்தர் என்று கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். On this day the Lord Jesus has given us the privilege to enjoy him in the anointing and to know him in the lordship. தாவீது அபிஷேகம் பெற்ற அந்த நாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்தது. On the day when David was anointed to be the king of Israel, Saul was afflicted by an evil spirit. அவர் தாவீதின் ஊரிலே பிறந்த காரணம் என்ன? What's the reason he was born in the city of David? தாவீதுக்கு இருந்த அந்த அபிஷேகத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். It is because the rich experience of the spirit must be brought into our lives. தாவீதுக்குள்ளே அந்த அபிஷேகம் இறங்கினவுடனே அன்றைய தினமே பொல்லாத காரியங்களை சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை அந்த அபிஷேகத்துக்கு இருந்தது. On that very day when the spirit descended into his life, he had the power to heal the spirit of torment in the life of Saul. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகம் நல்ல அபிஷேகமாக இருந்தால் இந்த பூமியிலே காணப்படக்கூடிய பொல்லாத ஆவிகளை நம்மால் துரத்த முடியும். If the anointing that the Lord has given us is good, then we can heal people who are possessed with the spirit of torment. சவுல் பொல்லாத ஆவியினாலே அலக்கழிக்கப்பட்டிருக்கும் போது தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது அவன் சொஸ்தமாவான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when Saul was tormented by a wicked evil spirit, David, when he plays the harp, the spirit would depart from him and temporarily he would receive peace. இந்த நாளிலே நம்முடைய அபிஷேகம் அநேக பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்களை சொஸ்தமாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். On this day, the anointing that the Lord puts in our life must be in such a way that it heals people with wicked spirits. நேற்றைய முன்னோடியான பரிசுத்தவான்களுக்கு அந்த அபிஷேகம் இல்லாமல் இருந்தது. Yesterday saints, they were short of this blessing. இன்றைக்கு அந்த அபிஷேகம் பொல்லாத ஆவியுடையவர்களை சொஸ்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. But today the anointing that the Lord puts in our life healeth the people with the possession of torment. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் மற்ற பொல்லாத ஆவிகளிலிருந்து மக்களை விடுதலையாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Everybody who has the unction of the Holy Ghost have the capacity in them to heal people who are possessed by spirit of torment. இன்றைக்கு இந்த தாவீதுடைய அபிஷேகத்தின் அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தால் இன்றைக்கே பொல்லாத ஆவியுடைய ஜனங்களை உங்களால் விடுதலையாக்க முடியும். You can heal people possessed with wicked spirit and heal them if you have the anointing of David in your life. இரண்டாவதாக இன்றைய தினத்திலே உன் தலையை தேவனுடைய கையிலே கொடுப்பார் என்று சவால் விட்டவன் சொல்லுகிறான். Secondly, he said, on this day the Lord give your head into mine hands. நேற்று தினத்திலே அவன் இஸ்ரவேலை நிந்தித்துக் கொண்டிருந்தவன். Yesterday he was reproaching the people of Israel. இன்றைய தினத்திலே உன்னுடைய தலையை தேவனுடைய கையிலே தருவார் என்று சவால் விடுகிறான் தாவீது. But David challenges Goliath, on this day the Lord will give your head into mine hands. தாவீதின் அபிஷேகம் தேவனை நிந்திக்கக்கூடியவனை அழித்து போடும். The anointing of David slains those who reproach and curse God. தேவனுடைய மகிமையின் ஆவி நம்மோடு இருக்கிறார், நம் மூலமாக மகிமைப்படுகிறார், அவர்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறார். The spirit of glory of the Lord is upon us. He is glorified through us, but through them he is despised. தாவீதுக்குள்ளே இருக்கக்கூடிய அபிஷேகம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அபிஷேகம். The anointing that rests in the life of David is anointing of praisings to the Lord. தேவனுடைய நாமத்தை நிந்தித்து தூசிக்கிறவர்களை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தான் தாவீதுடைய அபிஷேகம். The anointing of David is such that removes them who curse the Lord and who are against the Lord. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். தேவ நாமம் தூசிக்கப்படக்கூடிய அளவிலே நாம் இருக்கக்கூடாது. Those who have the Holy Spirit, they should be people who can praise God and who can claim God with glory and not curse him and bring him reproach. கோலியாத் என்று சொல்லக்கூடிய அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தவன், தூசிக்கிறான். Goliath, the Philistine, he was cursing and reproaching the God of Israel. ஆனால் தாவீதுடைய அபிஷேகம்
அபிஷேகம் சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தர் உன் தலையை என் கையிலே ஒப்பு But கொடுப்பார். the anointing of David speaketh in such a way, on this day the Lord of Israel would give your head into mine hands. இன்றைக்கு உன் தலையை நான் எடுத்து இன்றைக்கு உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறார். Today I will lift the head out of your body and place it for the birds of the sky and beasts of the field. இன்றைக்கு நம்முடைய அபிஷேகம் பொல்லாத ஜனங்களை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, இன்றைக்கு அபிஷேகம் தேவனை நிந்திக்கக்கூடிய ஜனங்களை நியாயந்திருக்கும். Our anointing not only removes and heals people with evil spirit, but it also removes and abolishes people who are approaching God and his kingdom. இன்றைக்கு உன்னுடைய தலையை தேவனுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். This day the Lord will give your head into mine hands. பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உன்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன். I will put your head to birds and to the field beasts. நமக்கு இருக்கக்கூடிய அபிஷேகம் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வரும். The anointing that we have will give us such a victory on this day. நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய வல்லமைகளை இன்றைக்கே நாம் அழிப்போம், நாளை அல்ல இன்றைக்கே அழிப்போம். Every power that is against us, this is the day that we claim our victory by the Lord. நம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய அபிஷேகம். Our anointing is every day victorious in our life. கோலியாத்துடைய தலையை அன்றைய தினமே அவன் எடுத்துக்கொண்டான். That very day David took the head out of the head of Goliath. மூன்றாவதாக தாவீதுடைய அபிஷேகம் சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அபிஷேகம். Thirdly, the anointing of David was he can love his worst enemies. சவுல் சொல்கிறான், இன்றைய தினம் என் ஜீவன் உனக்கு அருமையாக இருந்ததே, நான் உனக்கு விரோதமாய் வரவே மாட்டேன். He said, David, this day your life was so precious before you, I will never come against you. Saul says to David, நம்மை விரோதிக்கக்கூடிய சத்துருக்களுடைய ஜீவன் நமக்கு அருமையாக இருக்க வேண்டும். our enemy's life must be precious in our eyes. சத்துருவை அவர் நேசிக்கிறார். He loves his enemies. இந்த கோலியாத் என்பவன் இஸ்ரவேலுக்கு புறம்பானவன். But this Goliath, the Philistine, is out of the commonwealth of Israel. தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறவன் அவன் கண்டிப்பாக அவன் அழிக்கப்பட வேண்டும். The one who reproaches the name of the Lord must be abolished out of this earth. தாவீதுடைய அபிஷேகம் இன்றைக்கு உன் தலை எடுப்பேன் என்று சொன்னது போல அந்த வல்லமையான கிரியைகளை செய்தது. But David's anointing spoke in such a way that he would abolish all those things out of this world. ஆனால் சவுலுடைய ஜீவன் இன்றைக்கு தாவீதுக்கு அருமையாக இருந்தது என்று சவுல் சொல்கிறார். But Saul says, my son, because my life was so precious in your eyes, I will never follow you after. என் மகனே, என் ஜீவன் இன்றைக்கு உன் பார்வையிலே அருமையா இருந்தபடினால் நான் ஒருபோது உன்னை பின்தொட மாட்டேன் என்று அவன் சொல்கிறான். He said, my son, because my life was so precious in your eyes, I will never follow you after. தாவீது சொல்கிறான், உம்முடைய ஜீவன் இன்றைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அதுபோல என் ஜீவன் தேவனுடைய பார்வையிலே அருமையா இருந்தபடினால் என்னை கடைசி வரைக்கும் அவர் பாதுகாப்பார். But David said, on this day, just because I counted your life precious, God counts my life precious, and it will be safe before the Lord. நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களுடைய ஜீவன் நமக்கு அருமையாக இருக்கும்போது நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வையிலே அருமையாக காக்கப்படும் என்பதற்கு தாவீதுடைய அபிஷேகம் ஆதாரமாக இருக்கிறது. The anointing of David is a basis. It is a reason that we can know when our enemy's life is precious before our eyes. God will count our life precious before him. நம்முடைய அபிஷேகம் தாவீதுடைய அபிஷேகம் சத்துருக்களுடைய ஜீவனை அருமையாக எண்ணக்கூடிய அபிஷேகம். Our anointing is the anointing of David. We count the lives of our enemies very precious. இந்த நாளிலே சத்துருடைய ஜீவன் அருமையாக இருந்து உண்மை என்றால் நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வையிலே அருமையாக கடைசி வரை நம் காக்கப்படும் என்பது சத்தியம். The Bible says, and the word of the Lord proclaims today, if our enemy's life is precious in our eyes, then our life will be secure and safe in the Lord's eyes. ஆகவே தாவீதை தேவன் எருசலேமை தலைநகராக கொண்டு சீயோன் கோட்டையை பிடித்து சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். Which is why the Lord God gave David such a privilege to capture and reign and rule the entire Israel as his own one dominion. அவனுடைய ஆளுகைக்கு தடையான காரியங்களை தேவனே அவனை விட்டு அகற்றி விட்டார். It was God himself abolished and removed every element which was negative and causing trouble in his kingdom. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து அவன் வல்லமையை பெற்றுக்கொண்டான். He waited patiently for the Lord and retained the power of the Lord in his life. வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டதை அது சுட்டிக்காட்டும். That points to the outer man perishing day by day and the inner man strengthened
every day by the grace of the Lord. இந்த நாளிலே வெளியான மனுஷன் அழிக்கப்பட்டு இந்த நாளிலே உள்ளான மனுஷனை நாம் பலப்படுத்த வேண்டும். This is the day our outer man must be abolished. This is the day our inner man must be strengthened after God's grace and power. அதற்காக இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். For which reason Christ the Savior, the Lord, is born in the city of David. தாவீதுடைய அரசாட்சியிலே தான் இந்த சீயோனையும் எருசலேமையும் நாம் தெளிவாக நிழலாட்டமாக நாம் படிக்கிறோம். As a shadow and type, we very well understand how in the reign of David he was able to capture and hold Zion as his headquarters. அபிஷேகத்தின் மூலமாக இசைவினைப்பாய் இணைக்கப்பட்ட ரெண்டு கூட்டத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். Out of the life of David we understand how two groups through anointing was reconciled and compacted together. சீயோன் எருசலேம் என்பது தேவனும் மனிதனும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. Zion and Jerusalem is a life of God and his people living together. அந்த வாழ்க்கை ஒரு மனோகரமான வாழ்க்கை. That is a very marvelous experience. தேவன் இந்த அற்பமான மனிதனோடு வாழ்வது நமக்கு எவ்வளவு மேன்மை. Past comprehension it is to see and know God dwelling with a poor man like அதற்காக நம்முடைய அபிஷேகம் பொல்லாத ஆவிகளை துரத்தக்கூடிய அபிஷேகமாக இருக்க For வேண்டும். which reason and cause our anointing despises and removes every evil spirit. தேவனை நிந்திக்கக்கூடியவர்களை அழித்து அவருடைய நாமத்தை மயப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். For which cause our anointing must abolish and totally remove everybody who approaches the kingdom of God. சத்துருடைய ஜீவன் நம்முடைய பார்வையிலே அருமையாக இருக்க வேண்டும். And the lives of our enemies must be precious before our eyes. அந்த அனுபவங்கள் இன்று என்ற வார்த்தையிலே உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. This is the day is the word of the line that we must understand. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். In order to receive that experience, this is the day Christ the Savior is born in the city of David. தேவனும் மனிதனும் ஒன்றாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் எருசலேம் சீயோன். Jerusalem and Zion is a life where God and man abides and lives together. ஊழியரும் விசுவாசிகளும் சேர்ந்து வாழக்கூடிய இடம். That is the place where believers and servants of God abide together. ஒவ்வொரு நாளும் அவர் மனிதனாக வந்து பிறந்த நற்செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். We must keep saying the good news of his birth every day to the world around us. இன்றைக்கு பரதேசிலே ஜனங்கள் இருக்க வேண்டும். In paradise, today is the day people must get into. இன்றைக்கு இயேசு வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். This is the day Jesus must come into your home. This is the day of salvation to your home. மதிகேடனை போல வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த நாளிலே அவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். This is the day of correction and rectification, conviction to people who live like vagabonds. இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். This is the day that they must consider, recognize things which are pleasing to the Lord. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும்போது இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம். You need not harden your heart by listening to the voice of the Lord on this day. இன்றைக்கு தேவனாய கர்த்தர் விதிக்கக்கூடிய கட்டளைகளை செவி கொடுக்கும்போது இன்றைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் பலிக்கும். When you abide and hearken to the laws of the Lord on this day, every blessing that is proclaimed and pronounced shall lay on your head. இன்றைக்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the unction today. இன்றைக்கே சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the redemption today. நாளை அந்திகிறிஸ்து உங்களை கொன்று போடக்கூடாது. Tomorrow Antichrist must not touch and kill you. உங்களுடைய சரீர மீட்பை இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your redemption on this day. இயேசு இந்த பூமியிலே வந்து மனிதனாக வந்த நாள் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாள். Nobody knows the day or the time or the year of the birth of the Lord Jesus Christ upon this world. அவருடைய ரகசிய வருகையும் இன்றைக்கு என்று தான் இருக்க வேண்டும், நாளை என்று நாம் இருக்கக்கூடாது. Even his rapture must be on everyday basis, not on tomorrow. நாளை என்று இருக்கக்கூடியவர்கள் அந்திகிறிஸ்துவோடு தான் அவர்கள் போக வேண்டும். People who say tomorrow, they are antichrist people. அவருடைய ரகசிய வருகை இன்று என்றே நாம் எதிர்பார்க்க வேண்டும். But his rapture is on this day. அப்படிப்பட்டவர்களுக்கு தாவீதின் அனுபவமான அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருவார். On such people who count this day as the coming of the Lord, the unction of David would lay on their heads. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். On this day, Christ the Savior is born in the city of David. அவன் இஸ்ரவேலின் மகாராஜாவாக வருவதற்கு எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணினான். He counted everything rubbish and dung to become the majestic king of the entire Israel. இந்த நாளிலே நம்மை பலியாக ஒப்புக்கொடுத்து சாம்பலாக்கப்படுவோம். This day let us lay down our life as sacrifice and become ashes before the Lord. நம்முடைய அபிஷேகம் பொல்லாத ஆவியுள்ள மனுஷரை சொஸ்தமாக்கட்டும். Let our anointing heal and cure
people with wicked spirits. தேவனை தூஷித்து நிந்திக்கக்கூடிய கோலியாத்தை இன்றைய தினமே நாம் அழிப்போம். Let our anointing slain and remove Goliath who condemns and criticizes God. நமக்கு விரோதமாக வருகிற சத்துருடைய ஆத்துமாக்கள் ஜீவன் நம்முடைய பார்வையில் அருமையாக இருந்தால் நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வையிலே அருமையாக இருக்கும். If before our eyes our enemy's life is precious, then before God our life will be precious and secure. தேவனும் மனிதனும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் சிருஷ்டிப்போம். Let's build in this very world a life of God and man abiding together. தாவீதை போல நாம் மேன்மையாக உயர்த்தப்பட்டு அவரோடு அவருடைய சிங்காசனத்தில் நாம் இருப்போம். Like David, let's be highly exalted and be seated on the throne in the glory of the eternal kingdom. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். On this day, Christ the Savior the Lord is born for you in the city of David.